அனைவருக்கும் என்னோடய வணக்கங்கள். 2 நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழ் ராக்கர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க புது படங்கள் தேட்டர் ரிலீஸ் ஆனோடனே அவங்க பின்னாடியாக ஈவினிங்குள்ளேயே அந்த புது படத்தை போட்டு விட்டுறது, அது இல்லீகல்னால அவங்களை கைது பண்ணலான்னு சொல்லிட்டு பல வருஷமாக அவங்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க சைபர் கிரைம். பட் இன்ன வரைக்கும் முடியல. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேரளாவில் புலிமுருகன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு, மோகன்லாலோடது. பார்த்திங்கன்னா நல்லா ஓடிட்டுருக்க படம். இப்போ ஓடிட்டுருக்க தமிழ் ராக்கர்ஸில் வந்துட்டு விட்டுட்டாங்க. அதை பார்த்துட்டு மோகன்லால் கோவப்பட்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. சைபர் கிரைம் மூலிமா வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க. பார்த்தா கோயம்புத்தூரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கைது பண்ணதாகவும் அவங்க 3 பேரும் வந்து இலங்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் ராக்கர்ஸோட இணையதளம் இலங்கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் தமிழ் ராக்கர்ஸ்லேருந்து அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு ட்விட்டர்லேருந்து ஒரு மெசேஜஸ் எல்லாத்துக்கும், அப்படி யாரும் நம்மளோட தமிழ் ராக்கர்ஸ்லேருந்து யாரும் கைது செய்யப்படவில்லை என்று அப்படின்னு சொல்லி அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுது, வழக்கம் போல் தமிழ் ராக்கர்ஸ் நம்மளுக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். சப்போர்ட் தமிழ் ராக்கர்ஸ்.